இந்த வயசான பாட்டி அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியில ஒரு குட்டி முதலைய பாக்குறாங்க. சரி, அதுக்கு தினமும் தீனி போட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் போக போக அது ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சிருது. அது ரொம்பவும் பெருசா இருக்கிறதுனால அதோட பசி அதிகமா இருக்கு. அதனால இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல வளர்க்குற ஆடு மாடு எல்லாத்தையுமே அதுக்காகவே கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வயசானவங்க அவங்க வீட்டுல இருக்கிற உயிரினத்தை எல்லாத்தையுமே அந்த முதலைக்காக கொடுக்குறாங்க. கடைசியில அவங்களுடைய கணவரையும் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த முதலைக்காகவே போட்டுடுறாங்க. இந்த முதலைக்காக இவங்க ஏன் இவ்வளவு பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரிக்கு போற எல்லா மனிதர்களும் மிஸ் ஆகுறாங்கன்னு ஒரு கேஸ் வருது. போலீஸ் உடனே அங்க வந்து எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த போலீஸ் ஆபீசருக்கே ஒரு விஷயம் புரியுது. அது என்னன்னா தண்ணிக்குள்ள ஒரு மீனுக்குன்னு இருக்கு. அது பக்கத்துல ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கு. அங்க போய் எட்டி பார்க்க போது சடனா அந்த முதல்ல இவரை சாப்பிட்டுரும். வெளியே அந்த போலீஸ் ஆபீசர் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தூக்கும் போது அவருடைய பாதி உடம்பு இல்லாம மேல வருவார். இது தெரிஞ்சவன உடனே பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு பெரிய ஜெட் எடுத்து வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியா அந்த முதலையை பிடிக்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல ஒரு மாடை கட்டி கீழே இறக்கும் போது அந்த முதலை பிடிக்கும். அந்த டைம் அந்த முதலையை பிடிச்சிருவாங்க.